இதை பத்தி பேசாமலும் இருக்க முடியல, பார்த்துக்கிட்டும் சும்மானும் உட்கார முடியல. ஏன்னா டிவிக்கேன்னு ஒரு வார்த்தை இதுக்குள்ள வருது. இதை பத்தி நான் பேசினேன்னா உடனே வந்து நீ என்ன ஒழுங்கா தான் ட்ரெஸ் போடுறியா அப்படின்னு கேட்பானுங்க. உடைங்கிறது பெண்களோட உரிமை தான், அதை நான் எந்த விதத்துலயும் தப்பு சொல்லல. ஆனா குறிப்பிட்ட பெண்களோட உடம்புல நம்ம கிட்ட பெருசா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு சிலர் வந்து அதை மட்டும் காட்டி வீடியோ போடுறாங்க. அதை பத்தி வந்து நிறைய பேர் பேசுறாங்க. அதுல ஒரு 2 பேர் பேசினது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. அதை பாத்துட்டு வாங்களேன். தேர்தல் நேரத்துல டிவிகேவுக்கு ஓட்டு கேட்டு எங்க விஜய் ஆட்சி அமைச்சாருன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு உருக பேசி வீடியோ போட்டு டிவிகேவுக்கு பரப்புரை பண்ண பொண்ணுதான் இந்த பொண்ணு. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான இன்ஃபுளுன்சர். இவங்க என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் முன்னாடி தாவேக்காக்கு அதாவது டிவிகேக்கு பயங்கரமா வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ப்ரோ, உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, இந்த லேடியை வச்சு வீடியோ போடுற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த லேடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி அவரோட போட்டோ வச்சு வீடியோ போட்டது உண்மைதான். ஆனா அது ஓன் வாய்ஸ்ல போடல, ஒரு ரீல் போட்டாங்க. அந்த டைம்ல தளபதியை பத்தி பேசினா ட்ரெண்டிங் ஆகுது, லைக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த லேடி பண்ணுச்சு. சரிங்களா? இது வந்து இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்ணாங்க. அவங்க எந்த ஒரு இடத்துலயும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி இப்ப வரைக்கும் நாங்களா பேசுற மாதிரி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் வீடியோ எல்லாம் இங்க போட கிடையாது. அவங்க ஓன் வாய்ஸும் போட கிடையாது. நீங்க வந்து சொல்றீங்க எலெக்ஷன் அப்ப வந்து ஓட்டு கேட்டாங்க டிவிக்கோட சப்போர்ட்ன்ட்டு. கிடையாது. அவங்க வந்து அதுக்கு முன்னாடியுமே அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபுல் வீடியோ எல்லாம் போய் பாருங்க, அவங்க ப்ரொஃபைல செக் பண்ணுங்க. புரியுதுங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுல எதுக்கு டிவிக்கு வந்து இன்வால்வ் பண்றீங்க எனக்கு புரியல. இதுல இந்த அண்ணன்